Hello students, நம்ம இன்னைக்கு வந்து chapter 1 rational numbersல example 3 பார்க்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா write the additive inverse of following. So first problem minus 7 by 19, second subdivision 21 by 112 கொடுத்திருக்காங்க. So இந்த problem solve பண்றதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தெரியணும்னா additive inverse அப்படின்னா என்ன? additive inverse பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு நம்பர் ரேண்டமா for example p அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம் அப்படின்னா p கூட இன்னொரு நம்பரை ஆட் பண்ணோம். ஆட் பண்ணா உங்களுக்கு என்ன வரணும்னா ரிசல்ட் 0 ன்னு வரணும். அந்த பர்టిక్యులர் நம்பர் எந்த நம்பரை நீங்க ஆட் பண்ண போறீங்களோ அந்த நம்பர் தான் அடிட்டிவ் இன்வர்ஸ். சோ அப்ப p கூட என்ன நம்பர் ஆட் பண்ணா -p ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் என்ன வரும் 0. சோ ஃபார் எக்ஸாம்பிள் இன்டிஜர்ஸ் வெச்சு சொல்றோம் அப்படின்னா 5 கன்சிடர் பண்ணிக்கிறோம் அப்படின்னா 5 கூட எதை ஆட் பண்ணா 0 வரும் -5. சோ அப்ப இந்த -5 தான் என்னது அடிட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் 5. Similarly, ஒரு நெகட்டிவ் நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னா -3 அப்படி கொடுத்தா இது கூட எதை ஆட் பண்ணா 0 வரும் +3. ஸோ அப்போ -3 யோட அடிட்டிவ் இன்வர்ஸ் என்னது +3. ஜஸ்ட் நம்ம சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணி சொல்லணும். ஸோ இதே கான்செப்ட் நம்ம வந்து ஃப்ராக்ஷனுக்கு அதாவது ரேஷன் நம்பருக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ ரேஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா a/b அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஸோ இதோட அடிட்டிவ் இன்வர்ஸ் என்ன -a/b. டினாமினேட்டர் அது அப்படியே தான் இருக்கும். நியூமரேட்டர் +a-வா இருந்தால் -a ஆட் பண்ணும். ஸோ அப்போ இதோட ரிசல்ட் வந்து 0. சிமிலர்லி -a/b அப்படின்னு கொடுத்துருந்தா இதோட அடிட்டிவ் இன்வர்ஸ் என்ன +a/b. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு ரிசல்ட் வந்து 0 வரும். ஸோ இப்போ இந்த கான்செப்டை வச்சு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்ல -7/19 கொடுத்துருக்காங்க. அப்போ அடிட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் -7/19 என்ன வரும்னா நம்மளுக்கு பிளஸ்ல வரும். ஸோ +7/19. why ஏன் நம்ம வந்து பிளஸ் போடுறோம் அப்படின்னா -7/19 +7/19. ஸோ டினாமினேட்டர் ரெண்டு டேர்மும் காமனாக இருந்தால் அந்த டேர்ம் தான் காமன் எல்சிஎம். இப்போ 19 போட்டாச்சு. நியூமரேட்டர் -7 + 7. ஸோ -7 + 7ன்றது 0/19. 0/19 அப்படின்றது 0. ஸோ நம்மளுக்கு ரிசல்ட் வந்து 0 வரதுனால அடிட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் -7/19 என்ன +7/19. ஸோ இதே இது சப்டிவிஷன் ப்ராப்ளம். ஸோ செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க 21/112. ஸோ அப்போ அடிட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் 21/112 இஸ் என்னது -21/112. why? because 21/112 பிளஸ் போடணும் யூஸ்வலா -21/112. ஓகே, ஸோ இங்கே பிளஸ் போட்டாலும் சரி டைரக்டாக நீங்கள் மைனஸ் போட்டாலும் சரி. ஸோ பிளஸ் இன்டூ மைனஸ் என்னது மைனஸ். ஸோ அப்போ 21 - 21 டினாமினேட்டரில் ரெண்டு டேர்ம்லையுமே காமனாக 112 இருக்கிறதுனால அதை அப்படியே எழுதிக்கலாம். ஸோ 21 - 21 is 0. 0/112. 0 by any value is nothing but 0. Okay, so அப்போ additive inverse of 21/112 என்ன 21/112. Okay, so thanks for watching.